வியர்ஸ், வெல்கம் பேக் டு JS டிப்ஸ். இன்றைக்கி நான் அமேசான் வெப்சைட்லேருந்து வாங்கின ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவை தான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி வருது எல்லாமே நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு வரலாம். அமேசான் வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாமியோ ஃபேஷியல் கிட்டு. இந்த ஸ்டாமியோ ஃபேஷியல் கிட்டில் 3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் வாஷ். இந்த ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் வாஷை செப்பரேட்டாகவும் வாங்கலாம், 3 ப்ராடக்ட் கூட கம்பைன் பண்ணி வாங்கலாம். செப்பரேட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா $199. 3 ப்ராடக்ட்ஸும் கம்பைன் பண்ணி வாங்கினா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா $379. இந்த ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் வாஷ் எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுது, அதுபோல் ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாமியோ ஃபேஷியல் கிட்டில் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப்பு. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பு நீங்கள் செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா $199. அதே இது 3 ப்ராடக்ட்ஸ் கம்பைன் பண்ணி வாங்கினீங்கன்னா $379 இருக்குது. இந்த ப்ராடக்ட்டு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுபோல் சன்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. அதுபோல் இது சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபேஷியல் கிட்டில் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாமியோ காஃபி பீல் ஆஃப் மாஸ்க்கு. இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு செப்பரேட்டாக வாங்கினா $199 கிடைக்குது. அதே இது 3 ப்ராடக்ட்ஸ் கம்பைன் பண்ணி வாங்கினா சேம் $379 கிடைக்குது. இந்த காஃபி பீல் ஆஃப் மாஸ்க்கு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுபோல் ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. அதுபோல் இதுவும் சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. இப்போது ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் வாஷ், ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் ஸ்டாமியோ காஃபி பீல் ஆஃப் மாஸ்க் 3 ப்ராடக்ட்டையும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள என்னோடய ஃபேஸை நான் இப்போ நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்போ பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷை ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராப் எடுத்து ஃபேஸில் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஃபேஸில் மட்டும் இல்லை, அதே இது கழுத்தில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் கொஞ்சம் எடுத்து கழுத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷை ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 or 2 minutes ஃபேஸை மசாஜ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஃபேஸில் மசாஜ் பண்ணுற மாதிரி கழுத்தில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு உங்களோட ஃபேஸில் உள்ள வாட்டர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸில் ஃபேஸ் ஸ்க்ரப் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்காக ஃபேஸை ஜஸ்ட் இந்த மாதிரி வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஸ்டாமியோ காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப்பு. அதுக்காக கொஞ்சமாக ஃபேஸ் ஸ்க்ரப் எடுத்து ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்போர்ட் டைரெக்ஷனில் ஃபேஸை மசாஜ் பண்ணணும். மெயினாக ஃபோர்ஹெட், சின் அண்ட் நோஸ் டிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணணும். ஃபேஸ் ஸ்க்ரப்பை ஃபேஸில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு ஃபேஸில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சு, நல்ல ஒரு க்ளோ ஃபீல் ஆச்சு. நீங்களும் பாருங்கள், என்னோடய ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகிருக்கிறது. நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட் என்னன்னா ஸ்டாமியோ காஃபி பீல் ஆஃப் மாஸ்க்கு. இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணணுன்னா கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் ஈவன் லேயரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க.
ஃபேஸ் எங்கும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நான் என்னோடய ஃபேஸில் பீல் ஆஃப் மாஸ்க்கை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னோடய ஃபேஸில் ஒரு 20 மினிட்ஸ் இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே விட்டுக்கிறேன். பீல் ஆஃப் மாஸ்க்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஃபேஸு. நல்ல ட்ரை ஆகி கிடச்சிருக்கு. ஃபேஸ் இப்படி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸோட பாட்டம்லேருந்து ஃபோர்ஹெட் வரைக்கும் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுக்கணும். நான் இப்போது என்னோடய ஃபேஸில் பாட்டம்லேருந்து ஃபோர்ஹெட் வரைக்கும் பீல் பண்ணி எடுக்கிறேன். பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய ஃபேஸில் பீல் ஆஃப் மாஸ்க் இது வரைக்கும் அப்ளை பண்ணதில்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் ஆஃப் பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணுறது. பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ண விட்டுட்டு பீல் பண்ணும்போது கொஞ்சம் பெயினாக இருந்த ஃபேஸு. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சகிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த ஸ்டாமியோ காஃபி ஃபேஷியல் கிட்ட ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபேஸோட ரிசல்ட். என்னோடய ஃபேஸ் க்ளோ ஆனதை நானே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடச்சிச்சு. நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிறது. நீங்களும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நான் இந்த ஃபேஷியல் கிட்ட பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபேஷியல் கிட்டு 379 rupeesக்கு ஒர்த்துன்னு தான் ஃபீல் ஆகுது. இந்த ஃபேஷியல் கிட்டு ஒன் டைம் இல்லை, நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைனா பார்ட்டியில் எமர்ஜென்சி ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா இந்த ஃபேஷியல் கிட்ட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஷியல் கிட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் போய் லிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாமியோ காஃபி ஃபேஷியல் கிட் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூவை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னும் சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye. Thank you dears for watching and supporting my channel.